Let's pray. Loving Father, we thank you for the wonder which is the book of Revelation, which you have given in our hands, Father. Um, Precious book. It's a treasure, Father. Help us to understand it. Help us not to get into misconceptions or uh, guided through paths which we do not understand. Let mysteries not take us into things which are not clear, Father God, but help us to understand with clarity what you want the church to understand, what you want us, your children, to understand. Help us, Father, to digest it. Help us, Father, to all this knowledge and the wisdom. Let it strengthen our faith, Father God. Let it strengthen our zeal to work for you, Father. May it bring much fruit in our lives, Father God. Help us to share it with people. Help us not to hide under the book of Revelation or avoid the book of Revelation, but help us to look into it and get all the blessings which you have promised, Father. Lord, be with us while we study. Bless every listener, Father God. In Jesus' wonderful name I ask. Amen. Amen. So, yeah, we are doing Book of Revelation. Adla, we were doing chapter 13. 13 is talking about two beasts. So, andadla, we saw one beast which is coming out of the sea in Pathon, right? And that we saw it is like Satan exactly. Ade seven heads, அதே 10 horns எல்லாம் ரொம்ப யூனிக்காக it keeps getting, and the 7 and 10 combination keeps coming up. So that part is there. Seas means it's people. So நம்ம அதுவும் பார்த்தோம் இல்ல. We saw வேண்டாம். And then we saw இதெல்லாம் மற்ற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்ல, how God is taking people from all overன்னு பார்த்தோம். In the animals kuda is talking about character. So imagine 2000 years munnadi to describe a ruler or describe antichrist கஷ்டமா இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் சொல்லாமல் அவர் 6 அடி உயரமாக இருப்பார், ஹீல் ஹாவ் பிளாக் ஹேர் ஆர் வாட் எவர், அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கேரக்டர் ஆஃப் த பர்சனை கடவுள் நமக்கு சொல்லி வச்சிருக்காரு. ஸோ வி கேன் லேர்ன் ஃப்ரம் தேட், இந்த மாதிரி கேரக்டர்ஸோடு இருப்பாருன்னு. ஸோ வி கெட் அ லாட் ஃப்ரம் டேனியல், புக் ஆஃப் டேனியல்னு பார்த்தோம் இல்லை. ஆமாம். ஸோ அவங்க வெவ்வேறு ரூல்லேருந்து we took characters and we saw that part of it. We also learnt a big concept which will come again today, is that ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி, அதாவது அது ஒண்டர்ல நம்ம அப்ரிஷியேட் பண்ண மாதிரி ஒரு டேலண்ட்ஸ் இருந்தால், ஸ்கில், டேலண்ட், எபிலிட்டி இருந்ததுன்னா, இட் கேன் மூவ் அஸ் டு வர்ஷிப். அது அப்படி ஒரு தே கேன் டூ எவ்ரி திங் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் யோசிக்க தோணும். நம்ம எலெக்ஷன் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் இல்லை. ஸோ தட் ஹேப்பன்ஸ், தட் இஸ் ஒரு ஹியூமன் நேச்சர் விச் இஸ், அதனால தான் புக் ஆஃப் ரெவலேஷனில் இருக்குது. ஸோ தேட் வி டோன்ட் ஃபால் இன் டு இட், ஸோ தேட் ஐஸ் ஆர் நாட் கவர்டு. முட்டாள்தனமாக கண்மூடித்தனமாக பண்ணாமல் கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் படி, ஜட்ஜ்மெண்ட்னா அவரோட ஸ்டாண்டர்டு படி, அவருடைய கண்ணில் இது கரெக்டாக தப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோன்னா நம்மளும் சறுக்க மாட்டோம். பட் பைபிளில் என்ன எழுதியிருக்கு, அந்தி கிறிஸ்து வரும்போது, அந்தி கிறிஸ்து பயங்கர டேலண்டட், பேச்சு திறனாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் லீடர் இல்லை, ஸோ பயங்கர பவர், பயங்கர பந்தா எல்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு பர்சன் வரும்போது கண்மூடித்தனமாக அவங்கள ரொம்ப உயர்த்தி தூக்கி வச்சிரும். அப்போ அது ஒர்ஷிப் மாதிரி ஆயிடுது. அப்படி ஆறனால்தான் ரொம்ப பேர் கடவுள் பக்கம் வராமல் அந்தி கிறிஸ்து சைடில் போகிறாங்க. அதனால் அது ஒரு தெரிய வேண்டிய விஷயம். முட்டாள்தனமாக ஒரு 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 மனுஷன் மேலே ரொம்ப ஆஹா ஓஹோ சொல்கிறது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை. கடவுள் எப்படி பார்ப்பாருன்றதை செக் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு அது கிளியர் ஆயிரும். ஓகே. ஆனால் கடவுள் இதை அலோவ் பண்ணியிருக்காரு, அந்தி கிறிஸ்துவ வர பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா மனுஷர் இப்படி ஏமாறுறவங்க இருந்தால் அவங்க
என்னோட சந்நிதிக்கு லாயக்கில்லைன்னு அர்த்தம் இல்லை, ப்ரூஃப் ஆயிடுது. அதனால் கடவுள் இதை அலோவ் பண்ணுறாரு. சரி, நீ இருந்து உன் சைடில் இழுக்கிறவங்கள ஏமாத்தி ஏமாத்திக்கோன்ற மாதிரி. ஏமாறாதவங்க கட்டாயம் கடவுள் நம்மளை இந்த சைடில் வச்சுப்பார். ரைட். ஸோ அது எத்தனை நாளைக்கு கொடுத்துருக்காரு? அந்த கிரேட் ட்ரிபுலேஷன் டைம். அதே அதே 3 வருஷம். அந்த 3 வருஷத்தில் தான் நிறைய நடக்குது. அந்த 3 வருஷத்தில் அந்த கிறிஸ்து பவர் எடுத்துக்கிறாரு. அப்புறம் பிளாஸ்வமி பற்றி படித்தோம். கடவுளுக்கு எதிர்த்து பேசுறது, கடவுளுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை பெருசுபடுத்தி பேசுறது. அப்போ அது நமக்கு வித்தியாசம் தெரியலன்னா அவங்க பேசுறது எவ்வளோ நல்லா இருக்கு, இது கரெக்ட் மாதிரி தெரியுதே அப்படின்னு நம்மளும் சறுக்கக்கூடும் இல்லையா? சறுக்குவோம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. ஆமாம். ஸோ சாத்தான் வந்து ஆம், இஸ்ரேல் இஸ்ரே 12வது சாப்டரில் பார்த்தது சாத்தான் இஸ்ரவேலை அட்டாக் பண்ணுறதா பார்த்தோம். அது கடவுள் காப்பாற்றிடுறாரு. 12ல் பார்த்தோம்ல, அந்த உமன் காப்பாற்றுறனால சாத்தானோட ஃபுல் பவரும் உலகத்து மக்கள் மேலே திரும்பிடுச்சு. மேக்சிமம் கோவத்தோட. இப்போ ஹெவனில் இருக்கிற இடமும் போச்சு, ஹெவன்ல இருந்தும் தள்ளி விட்டுட்டாங்கல்ல. மைக்கேல் அவங்க எல்லாரும் சண்டை போட்டு ஹெவன் ஹெவன்லேயும் இப்போ இடம் கிடையாது. இப்போ ஏர்த்தில் தான் சேட்டன் இஸ் தேர். அப்போ சேட்டன் அதனால தான் இந்த இந்த அந்தி கிறிஸ்துவை எழுப்பவும் அடுத்த பீஸ்ட் எழுப்பவும் இதெல்லாம் காரியங்கள் நடக்குது. எல்லாம் நான் 3 வருஷம் தான். ஓகே, 3.5 இயர்ஸில் அந்த கிரேட் ட்ரிபுலேஷன் டைமில், அது ஒரு பயங்கரமான காலம். அந்த டைமில் அதெல்லாம் நடக்குது. ஸோ சேட்டன் கொடுக்குற பவரில் தான் ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஃப்ரம் த வேர்ல்டு சேட்டன் இஸ் ஒரு ஒரு சாரி சேட்டன் வந்து ஒரு பவர்ஃபுல் ரூலரை உருவாக்குறாரு இல்லை, ஆர் ரூலரை கைப்பிடிச்சு வச்சுக்கிட்டார். ஒரு காம்போ. ரைட். சேட்டன் செட்டேனிக் ரூல் சொல்லலாம். ஓகே. ஸோ ரொம்ப பவர்ஃபுல். ரொம்ப ஏமாத்துறேன்னா கடவுளை கண்ணுலேருந்து நம்ம மனசுலேருந்து தூக்கி போடுற ஏமாத்தல். நாட் பணம் அந்த மாதிரி இல்லை, அந்த விஷயங்களில் கிடையாது. ஆனால் கடவுள்கிட்ட இருந்து நம்மளை தூரம் தூரம் கொண்டு போகிற ஒரு அந்தி கிறிஸ்து. ஓகே. கடவுளை பற்றி மோசமாக பேசுகிறது, கடவுளுடைய எல்லா மக்களையும் பற்றி மோசமாக பேசி பண்ணுற ஒரு ரூலரை சாத்தான் வந்து ரூலராக, பெரிய பவர்ஃபுல் ரூலராக ஆக்கிடுறாரு. எல்லாமே 3 வருஷம் ஃபுல் வேர்ல்டுக்கு. இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஐம் கோயிங் டு கண்டினியூ. ஓகே. ஸோ இப்படி இது சேட்டனோட ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்தோம். சேட்டன் எல்லாம் பிளான்னு தெரியுது. அப்போ என்ன, வாட் இஸ் பீப்புள்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம 8th வேர்ஸில் பார்த்தீங்கன்னா, ரெவலேஷன் 13:8 பார்த்தீங்கன்னா, ஆல் ஹூ டுவெல் ஆன் earth வில் வர்ஷிப் him. யார் வர்ஷிப் பண்ணுறா? whose names are not written in the book of life of the lamb slain from the foundation of the world. Right? book of lifeல பேர் எழுதப்படாத உலகத்தில் உயிரோடு இருக்கிற மக்கள் வர்ஷிப் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ பூமியில் கிளியர் ஆகிக்கிடுவோம். பூமியில் யாரெல்லாம் இருக்கிறா இந்த கிரேட் ட்ரிபுலேஷன் டைம்லன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் யாரெல்லாம் மிச்சம் இருக்காங்க? ஏன் இதை பற்றி பேசுகிறோம்? சர்ச் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. ஓகே. நம்ம அதை நம்புற பீப்புள் எல்லாருமே. ஸோ சர்ச் இல்லை இப்போ ஏர்த்தில். அப்போ யாரெல்லாம் இருக்கிறாங்க? இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் பிலீவர்ஸாக ஆகாதனால அந்த மக்கள் இருப்பாங்க, இல்லை எடுத்துக்கொள்ளப்படலை, ராப்சரில் போகல. ஸோ இஸ்ரவேல் இருக்குது. அண்ட் இஸ்ரேலுடைய கடவுள் கண்ணில் இஸ்ரேலை மீட்க தான் இந்த எக்ஸ்ட்ரா டைம். ஓகே. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். எனக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அதே டைமில் அவர் இன்னும் நம்பி வர மக்களை வேண்டான்னு சொல்லலை. ஆனால் மற்றவங்களுக்கும் இருக்குது. காஸ்பல் ஏஞ்சல் அனுப்புவார், 2 விட்னஸஸ் அனுப்புவார், இல்லை 144,000 அனுப்புகிறாரு. ஆனால் ரொம்ப மோர் அண்ட் மோர் இஸ்ரேலில் எல்லாரையும் மீட்டெடுக்கிறதுக்காக பண்ணுவார். அந்த டைமில் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் வராங்க. நம்ம அதுக்கும் ப்ரூஃப் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இஸ்ரேல் இஸ் தேர். சர்ச் இல்லாத மற்ற கூட்டம் இருப்பாங்க. கரெக்டாக? உலகத்து மக்கள்னு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். இந்த கூட்டத்துலேயும்
நான் கடவுளை கண்டு கொண்டேன், நான் எனக்கு ஜீசஸ் வேணும், ஜீசஸ் பிடிச்சிக்கிட்டேனாக்கா நான் தப்பிப்பேன் அப்படின்னு கண்டுபிடிச்ச பிலீவர்ஸும் இருப்பாங்க. இப்போ அந்த பிலீவர்ஸில் இஸ்ரேல் மக்களும் உண்டு, இஸ்ரேல் இல்லாத மக்களும் உண்டு. கரெக்ட் தானா? ஸோ 3 types of people இருப்பாங்க. கரெக்ட்? ஜீசஸ் பிலீவர்ஸ், ஜீசஸை பிலீவ் பண்ணாதவங்க. அந்த பண்ணாதவங்களில் 2 குரூப், ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று இஸ்ரேல் அல்லாத மக்கள். ஓகே, ஸோ இந்த 3 குரூப் இருக்கும். அப்பப்போ ஒவ்வொரு குரூப்பை மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் கவனித்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் அது அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போகல, பட் இதில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னாச்சு என் தொண்டைக்கு? ஸோ பூமியில் இருக்க எல்லாரும்னா எல்லாரும் வர்ஷிப் பண்ணுவாங்களா? இந்த பிலீவர்ஸ் வர்ஷிப் பண்ண மாட்டாங்க, இல்லை இந்த பீஸ்ட்டை ஆன்டி கிரைஸ்ட்டை வர்ஷிப் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ யாரு Pamela, then people in Israel, people who have not recognized Jesus as slain for our sins, they are people, a lot of Jews are there. அப்ப அவங்களும் இந்த 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 சேட்டனை வர்ஷிப் பண்ணுவாங்களா? ஆமா, இஃப் தே ஆர் நாட் பிலீவர்ஸ் தேல் டூ. நோ. ஓகே. அதான், அதனால தான் இந்த 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 அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஸோ லெட் அஸ் நாட் திங்க் இஸ்ரேல் வில் நாட் go to that other extreme. Maybe they'll go. Yeah. So there are many. The Antichrist வந்து I am not getting into the details of Antichrist. அவர் எந்த கண்ட்ரிலேருந்து வருவாங்க, யா அது மேனா உமனா, அந்த மாதிரி இந்த பாயிண்ட்டை நான் ரொம்ப பேசலைல்ல. Till now நம்ம படிக்கல இது வரைக்கும் இல்லை. ஸோ அப்படி பேசுகிறவங்க கேட்டிங்கன்னா தலை சுற்றிடும் நமக்கு. லைக் கெஸ், ரைட்? இட் இஸ் தேர் கெஸ்ஸிங். ஏன்னா ஓப்பனாக எழுதலை. ஆன்டிகிரைஸ்டை இப்படி கேரக்டரை தான் கொடுத்துருக்கு பைபிளோடைய, சர்டன் டீட்டெயில்ஸ் கொடுக்கல. ஸோ சம் பீப்புள் வில் சே இட் இஸ் ஃப்ரம், I mean, Antichrist is from Israel itself. Imagine, it's a powerful ruler who can talk well. He could be a Jew. So, let's not confuse ourselves, but it's very much possible. It's very much possible. So, அப்படி யோசிச்சாக்கா, will they worship? Probably. They'll be so happy. They'll worship, yeah. So, possibilities இருக்கு. கரெக்டா? ஆமாம். ஸோ ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். ஒரு 3 குரூப் இருக்குன்றத ரியலைஸ் பண்ணிக்கோங்க. ஆமாம். ஆல் ஹூ டுவெல் ஆன் எர்த்னு வரும்போது ரிமெம்பர் தெர் ஆர் 3 குரூப்ஸ் இருக்காங்க. அதில் யார் வர்ஷிப்? ஸோ இட்ஸ் அ குட் கொஸ்டின் யூ ஆஸ்ட். அப்போ ஜூஸ் வர்ஷிப் பண்ணுவாங்கன்னு நீங்கள் மனசில் வரல. பட் வென் யூ ரீட் லைக் திஸ் யூ வில் லேர்ன் தட் யா இவங்களும் இந்த பார்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், பார்ட் ஆஃப் அ எர்த் டுவெல்லர். ஸோ தே மே எண்ட் அப் வர்ஷிப்பிங். ஓகே ஓகே. ஸோ வெரி கிளியர்லி இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டாக்கிட்டாரு கடவுள் இந்த வசனத்தில். என்னது? யார் பேரெல்லாம் புக் ஆஃப் லைஃப்ல இருக்கு, புக் ஆஃப் லைஃப்ல பேர் இல்லாதவங்க கலாஸ் முடிஞ்சிச்சு. இப்போ 2 குரூப் தான் இருக்கு. ஸோ பிலீவர்ஸில் யூதரும் இருக்கலாம், இல்லாதவங்களும் இருக்கலாம். கரெக்டா? அதே மாதிரி நான் பிலீவர்ஸில் ஜூஸும் இருப்பாங்க, நான் ஜூஸ் இல்லாத ஜென்டைல்ஸும் இருப்பாங்க. ஓகே. ஸோ லெட் அஸ் see what is their response. Okay, so what will happen? The non-believers will worship Antichrist, and they are worshipping even Satan, who is behind Antichrist. அப்படியே வசனம் இருக்கு. அந்த செக் பண்ணுங்க, அந்த எந்த வசனம்னு சொல்லிடுங்க. ஜஸ்ட் I think it is in verse 4. They worship the dragon also. பாருங்களேன், which gave power to the beast. So beast worship பண்ணது மட்டும் இல்ல, they are knowing that dragon is giving power and they are worshipping dragon also. Terrible, but that's how it is. So earth dwellers, அதாவது earthக்கு more importance than heaven கொடுக்குறவங்க, earthக்கு more importance than Jesus கொடுக்குறவங்க, right? Those people, அதான் earth dwellerன்னு படித்தோம் நம்ம ஒரு couple of செஷனுக்கு முன்னாடி. ஸோ தே வில் டெஃபினெட்லி தேல் வர்ஷிப். இவங்கெல்லாம் புக் ஆஃப் லைஃப்பில் இருக்கிறாங்க. கரெக்டா? இவங்களுக்கு பர்சிக்யூஷன் உண்டு. இவங்களுக்கு அட்வைஸ் என்ன? ஹோல்ட் ஆன், பேஷண்ட்டாக இல்லை, ஹோல்ட் ஆன் டு யுவர் ஃபெய்த்.
நீங்கள் ஃபெய்த்தை மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பயங்கரங்கள் நடக்கும் சுற்றி. டோன்ட் வரி. ஏன்னா ஃபெய்த் சும்மாவா? நம்பணுமே. ஐயோ ஜீசஸ் இதுல இருந்தும் என்ன காப்பாத்திடுவாருன்னு நம்பணும். ரைட்? நம்பி சுற்றி இருக்க ரூலர்ஸ், சுற்றி பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்து வீட்டுக்காரங்களாம் செய்கிற காரியங்களை செய்யாமல், நான் இல்லை, நான் ஜீசஸ் என்ன செய்ய வேண்டாம்னு சொன்னார் அப்படின்னு நிற்கணும். ஸ்டெடியாக, ஸ்ட்ராங்காக. இல்லை, ஸோ தீஸ் பீப்புளுக்கு அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன், வேற ஒன்றும் இல்லை. பேஷண்ட்டாக பேஷன்ஸ் இன் த சென்ஸ், கோபம் கோபம் அண்ட் பேஷன்ஸ் இல்லை. லாங் டைம்னாலும் பேஷண்ட், ரைட்? அந்த அந்த அதில் சோர்ந்து போயிடாதீங்க. இன்னைக்கு நாளைக்கு 1 மாதம் 2 மாதம், ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம். ஸோ அந்த பீரியடில் பேஷண்டாக, யூ நோ தெர் இஸ் அன் எண்ட். அதனால் அதை நம்பி ஜஸ்ட் வெயிட் தான் அவங்களுக்கு அட்வைஸ். ஓகே, இவங்கெல்லாம் யார்? புக் ஆஃப் லைஃப்பில் பேர் இருக்குது. ஸோ தே வில் பி சேவ்ட். ஓகே, ஸோ அவங்க இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு பர்சிக்யூஷன் உண்டு, சாத்தான் பர்சனல் அட்டாக்கு. ஆனால் கடவுள் அவங்களுக்கு ஒரு கண்ணு இல்லை. அந்த 3 வருஷம் ட்ரிபுலேஷன் டைமில் அவங்களுக்கு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன், ஸ்பெஷல் ஸ்கில், எபிலிட்டி கொடுத்து காப்பாற்றி வச்சிருக்கிறாரு. ஏர்த், சாத்தான் அனுப்புகிற கஷ்டங்களை ஏர்த் முழுங்கிருது. கிரியேஷன் இஸ் அப்சார்பிங் இட், ரைட்? தட் கேன் ஹேப்பன் ஒன்லி பை காட், ரைட்? ஸோ யூ ரிமெம்பர் திஸ், ரைட்? 12ல் இருக்கிற போர்ஷன், கரெக்ட்? நம்ம படித்தோம். வெள்ளம் மாதிரி அந்த டிராகன் வில் த்ரோ அட் இஸ்ரேல். இஸ்ரேல் மேலே வெள்ளம் மாதிரி வரும் கஷ்டங்கள். ஆனால் பூமியை உரிகிற மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ இன் மை அண்டர்ஸ்டாண்டிங், கிரியேஷன் இஸ் டேக்கிங் இட் இன். கிரியேஷன் காப்பாற்றிடுது. காட் இஸ் மேக்கிங் கிரியேஷன் டு ப்ரொடெக்ட் இஸ்ரேல். ஸோ அதனால தான் சொன்னேன், இஸ்ரேல்னு ஒரு தனி துண்டு ஒன்று வந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, வெறும் 2 டைப்ஸ்னு பிரிக்கலை இல்லை. பிலீவர்ஸ், நான் பிலீவர்ஸ், அது ஜட்ஜ்மெண்ட்டில் வருது. லைக் நவ் ஹூ வில் வர்ஷிப்? பிலீவர்ஸ், நான் பிலீவர்ஸ். ஆனால் இஸ்ரேலுக்கு ஒரு ஸ்பெஷல் கண்ணு, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன். ஏன்னா வச்சு காப்பாற்றி அவர் ஹீ இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் தெம், ரைட்? அதனால எனி தாட்ஸ்? ஆர் யூ கைஸ் ஓகே? ஓகே, நெக்ஸ்ட் வசனம் வந்து 13:9ல், இஃப் எனி ஒன் ஹேஸ் அன் இயர் லெட் ஹிம் ஹியர் பார்ட். கரெக்ட் இல்லை? இது நம்ம எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிடுச்சு பைபிளில். ரெவல்யூஷன்லேயே 7 சர்ச்சஸ்க்கும் இது மென்ஷன் பண்ணியிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த போர்ஷன்லாம் பிலீவர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நம்பாதவங்க தானே அந்த சைடில் கிடக்குறாங்க, ஏர்த் டுவெல்லர்ஸாக இருக்கிறாங்க. இந்த இந்த பேச்சை கேட்காத, பைபிள் வார்த்தையில் மீனிங் இருக்குன்னு அதுக்கு வேல்யூ கொடுக்காதவங்க தான் ஃபெய்த் இல்லாமல் நிற்கிறாங்க இல்லை. தே ஆர் வர்ஷிப்பிங் த பீஸ்ட் அண்ட் சேட்டன். அங்கே போயிடுறாங்க, அந்த அளவுக்கு மோசமாயிருது. அதனால தான் இஃப் எனி ஒன் ஹேஸ் அ இயர் லெட் ஹிம் ஹியர், இது கேட்டு படிங்கன்ட்டு. சரி, இது பீப்புளோட ரெஸ்பான்ஸ், ரைட்? தட் இஸ் கிளியர். ஆன்டி கிரைஸ்டுக்கு என்ன ஆகும்? ஏன்னா நம்ம இது ரொம்ப ஆன்டி கிரைஸ்ட் ரொம்ப புகழ்ந்த மாதிரி தோணுச்சு. ஸோ ஐ வாண்டட் டு எண்ட் ஆல்சோ ப்ராப்பர்லி. ஸோ 13:10ல் பார்த்தீங்கன்னா, he who leads into captivity will go into captivity. He who kills with the sword must be killed with the sword. Right? Here is the patience and the faith of the saints. So there are two points to note. The first half என்னது? It's actually justice. Correct? Justice என்ன? நீ மற்றவங்களை ஏமாற்றி ஹெவனுக்கு போகாமல் கேப்டிவாக பிடிச்சி நிறுத்தினால சேட்டனுக்கும் அதே அதே அதுதான் நடக்கும், ரைட்? சாத்தா மற்றவங்களை கொன்னா சாத்தானும் கொல்லப்படுவான். அந்த 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 சேம் மீனிங், ரைட்? ஓகே. ஸோ இவ்வளோ நாள் டைம் கொடுத்தாரு கடவுள், ஆனால் இப்போ ஒரு எண்டு வந்துருச்சு. ஸோ இப்படிலாம் பண்ண சாத்தானுக்கு அழிவும் அதே மாதிரி வரும். என்னெல்லாம் ஹீ டிட் பேட், அதெல்லாம் திரும்ப சேட்டனுக்கும் சேட்டனுடைய கூட்டத்தாருக்கும் வரும். ஓகே. ஸோ அதுதான் இந்த வசனம். ஸோ ஜஸ்டிஸ் வில் ஹேப்பன். காட் வில் ஜட்ஜ் தெம், ரைட்? காட் வில் ஜட்ஜ். இப்போ மர்சிஃபுல்லாக இருக்கிறாரு, பட் ஹீ வில் ஜட்ஜ். சாத்தானை தலையை நசுக்கி அழிப்பாருன்னு சொல்லி ஏதேன் தோட்டத்திலேயே சொல்லியாச்சு இல்லை? அது நடக்கும். கரெக்டா? ஸோ இந்த வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா? 1 Samuel 2:10. 1 Samuel 2:10. 1 Samuel chapter 2 10. verse 10. Okay.
The adversaries of the Lord shall be broken to pieces. Out of heaven shall he thunder upon them. The Lord shall judge the ends of the earth, and he shall give strength unto his king, and exalt the horn of his anointed. ஆமா. ஸோ இந்த மாதிரி வசனங்கள், தட் இஸ் காட் வில் கம் அண்ட் ஜட்ஜ்ன்ற வசனங்கள் நிறைய இருக்கு. கரெக்டா? பைபிளில் யூ கேன் மேக் அ ஹியூஜ் லிஸ்ட். பிகாஸ் எவ்ரிபடி வாண்ட்ஸ் ஜஸ்டிஸ். ஈவில் அழியணும்னு எவ்ரி ஒன் வாண்ட்ஸ். அதனால காட் கீப்ஸ் ஆன் டெல்லிங், ஐ வில் ஜட்ஜ் த விக்கெட், ஐ வில் ஜட்ஜ் த விக்கெட் அண்ட் த சோர்ஸ் ஆஃப் விக்கெட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். 2 Thessalonians 1, 7-9. Okay. 2 Thessalonians 1:7-9. And to you who are troubled, rest with us when the Lord Jesus shall be revealed from heaven with his mighty angels in flaming fire, taking vengeance on them that know not God and that obey not the gospel of our Lord Jesus Christ, who யாருக்கு? shall be punished with Carry on. Sorry. okay, who shall be punished with everlasting destruction from the presence of the Lord and from the glory of his power. So who is getting punished? Very clearly, those who do not know Jesus, those who do not obey Jesus. Correct? So that's what is happening here. When they are getting deceived, Jesus விட்டுட்டு they are doing more and more what Satan is telling them to do. The earth dwellers. Okay, so that's to be careful. Okay, so what happens to the beasts? Revelation 19:20. இனிமேல் வரப்போது, நம்ம 13ல இருக்கிறோம், 19ல it happens, but just to make us happy. Revelation 19:20. And the beast was taken, and with him the false prophet that wrought miracles before him, with which he deceived them that had received the mark of the beast, and them that worshipped his image. These both were cast alive into a lake of fire burning with brimstone. So they are thrown into hell. Okay, so in the chapter we are still talking about Antichrist. We are going to talk about one more beast. I'm hoping to finish that today. So and the rend beastum are thrown into hell in Revelation 19:20. But Satan kuda konja time is there, and he is also thrown into hell in Revelation 20:10. அதையும் பார்த்துக்கோங்க. Just read 20:10. And the devil that deceived them was cast into the lake of fire and brimstone, where the beast and the false prophet are, and shall be tormented day and night forever and ever. Okay, so we know what their end destiny. We know what is going to happen to these entities. Okay, so just for us to understand. Okay, what happened to the people? Adum pathuroma. Continue reading 11 and 12. Revelation 20:11 and 12. And I saw a great white. Yes, Rami auntie. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளம் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். வாசிச்சு முடிச்சிருங்க 15 வரைக்கும். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம்.
ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவைகளான ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். ஓகே, பாயிண்ட் வந்து ஐட்டம் நம்பர் verse 15 கரெக்டா? ஸோ ரெண்டு பீஸ்டும் ஹெல்லில் இருக்காங்க, சேட்டன் இஸ் இன் ஹெல். அப்போ யாரெல்லாம் புக் ஆஃப் லைஃப்பில் இல்லையோ அவங்களும் ஆர் கோயிங் டு ஹெல். ஸோ புக் ஆஃப் லைஃப்பில் இருக்கிறவங்கெல்லாம் ஆக்சுவலாக வர்ஷிப் பண்ணலை சேட்டனை, கரெக்டாக? அது நம்ம இப்போ தான் படித்தோம், இப்போ தான் வாசித்தோம் அந்த வசனம். ஸோ தே டிடன்ட் வர்ஷிப் த பீஸ்ட் ஆர் சேட்டன், ஸோ they will be saved. Okay, இவங்க எல்லாரும் are going to hell. So you get the idea. Okay, book of life பற்றி படிக்கணுமா? I'm just going to read some verses. Of course there were 7, so I had to do that 7 verses. So நம்ம வாசிச்சிடலாம். Let us read Philippians 4. This is Philemon or Philippians? Philemonல 4 இருக்கா? அதானே, நல்ல கரெக்டான பாயிண்ட். இல்லை ஆன்டி. ஸோ Philippians. Oh, Jesus help. அன்றியும் அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கீழே மேய்ந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. So there are some people who are நல்ல, some Christians whom Paul is telling அவங்க பேர் புக் ஆஃப் லைஃப்ல இருக்குன்னு சொல்லி. ஓகே, ரெவலேஷன் 3:5ல ஜீசஸ் இஸ் டெல்லிங். வாசிக்கிறீங்களா? ரெவலேஷன் 3:5. ரெவலேஷன் 3:5. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஓகே, இஃப் யூ ஓவர்கம்ஸ். ஓகே, ஓவர்கமிங் பிலீவர்ஸுக்கு கடவுள் புக் ஆஃப் லைஃப்பில் வச்சிருக்கிறார் அவங்க பேரை. இது நெகட்டிவ்லேயும் இருக்குது, லைக் தோஸ் ஹூஸ் நேம் இஸ் நாட் இன் த புக் ஆஃப் லைஃப்னு. அதில் ஒன்று தான் இந்த ரெவலேஷன் 13:8. ஆல் ஹூ டுவெல் ஆன் earth வில் வர்ஷிப் ஹிம். யார்? த பீஸ்ட் அண்ட் சேட்டன். யாரெல்லாம் வர்ஷிப் பண்ணுவாங்க? பிலீவர்ஸ் போய் வர்ஷிப் பண்ணிடுவாங்களா? இல்லை. ஹூஸ் நேம்ஸ் ஹேவ் நாட் பீன் ரிட்டன் இன் த புக் ஆஃப் லைஃப் ஆஃப் த lamb slain from the foundation of the world. Okay, fine. Revelation 17:8 அதுலேயும் இருக்குது, அதுவும் நெகட்டிவ் இதில் இருக்குது. The beast that you saw was and is not and will descend out of the bottomless pit and go to perdition. Okay, அது பீஸ்டுடைய ஸ்டோரி. But those who dwell on the earth will marvel, whose names are not written in the book of life from the foundation of the world, when they see the beast that was and is not and yet is. பத்து ஒரே ஆச்சரியம். அந்த ஒண்டர் வரக்கூடாது, நமக்கு அருவருப்பு வரணும், இல்லை நமக்கு எரிச்சல் வரணும், கோபம் வரணும், மார்வல் வரக்கூடாது, ஒண்டர் வரக்கூடாது. இட் வில் லீட் இன் டு வர்ஷிப். ஓகே ஓகே, வேறு யாராவது வாசிக்கிறீங்களா? ரெவலேஷன் 20:12 நம்ம இப்போ தான் வாசித்தோம். ஆமாம், ஓகே இருக்கட்டும். ஓகே, ஸோ அந்த புக் ஆஃப் லைஃப்பில் பார்த்தா அதில் யார் இல்லையோ அவங்க எல்லாரும் ஹெல்லுக்கு போகிறாங்க. 21:27ல் there shall be no means and New Jerusalemல, New Heavenல, anything that defiles, causes an abomination or a lie, but only those who are written in the Lamb's book of life. Nice. 22:19. This is good. If anyone takes away from the words of the book of this prophecy, so especially Revelation, if you take away the words, God shall take away his part from the book of life, from the holy city, and from the things which are written in this book. Okay, yep. So do not corrupt Revelation. Okay. That's the whole point. Oh, there are 7 times the book of life kept
I mean, comes up in Bible. So it's nice. Okay, so let's come back. Seriously looking at it. Yaar owner of this book? Jesus. Yeah. And when was it written? Before the foundation of the world. என்ன எழுதியிருக்கு புக்கில்? Names of the believers who are saved by his blood. Right? Any doubts? நிறைய வரும் மனசில். We can talk about it sometime. Sure. Are we okay? Shall I carry on? Yeah. Yeah, okay. So நம்ம இது வரைக்கும் பார்த்தது the beast from the sea பார்த்தோம்ல. அதாவது Antichrist is a political ruler from people of the earth, right? He is coming from, he is that person. இப்போ நம்ம பார்க்க போகிறது second beast. Okay, இந்த second beast is coming from the earth அப்படின்னு போட்டிருக்கோம். So first beast is from the sea, this one is from the earth. All right, so வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? Revelation 13:11. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. ஆமா. ஸோ ஒரு வேடிக்கையான பீஸ்ட் இல்லை இந்த. சாரி. ஓகே, ஸோ அது எப்படி வலு சர்ப்பத்தை போல பேசினது? அதுதான் புரியல. அதான் புரியலையா யாருக்கு? ஓகே, ஹூ இஸ் த டிராகன்? டிராகன்னா இது வரைக்கும் டிராகன் சேட்டன். வெரி குட். ஸோ சேட்டனோட பேச்சு வந்திருக்கு வெளியில. கரெக்ட்? ஓகே. ஓகே, கிளியர்? So means can we take it this way, like Eve கூட பேசின அந்த சேட்டன் மாதிரி பேசினது அப்படியே should we take in that manner or how? So now, okay, let us see. Give me a minute. Okay, so now we are talking about a beast, innor beast. In the beast பத்தி explanation என்ன? From earth. அப்போ இது not from the heavenly angle. இல்லை, கரெக்டா? அப்போ it is not an angel. அந்த மாதிரி கிடையாது. Fallen angel கூட இல்லை. It is a இன்னொரு person, இன்னொரு human being. Okay, so this beast is also coming out of the earth. He had 2 horns like a lamb. ஸோ இது வரைக்கும் நம்ம லேம்ப்னா எதோட லிங்க் பண்ணாங்க? இட் இஸ் ஆல்வேஸ் லிங்க்ட் வித் ஜீசஸ். கரெக்ட்? lamb who was slain, lamb the sacrificial lamb. ஒரே லேம்பாக வரும், ரைட்? எத்தனை ஆயிரம் வசனங்கள் இருக்குது லேம்பை பற்றி. ஸோ இந்த பர்சன் இஸ் லைக் ஜீசஸ் மாதிரி சாஃப்டாக ஜென்டலாக மேபி. அதனால தான் லைக் அ லேம்ப். ஆனால் பேச்செல்லாம் டிராகன் மாதிரி. Is that clear now? So சாத்தா மாதிரி. Keep thinking this is not a real physical explanation கிடையாது. கேரக்டர் தான் இது எல்லாமே. ஸோ கேரக்டர், லேம்போட கேரக்டர் எப்படி இருந்தது, எப்படி நம்ம வர்ணித்தோம், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், ஹியூமன்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறாங்க லேம்பை பற்றி, we can அது விளங்குது இல்லையா? ஸோ அந்த லேம்பை மாதிரியே வந்துட்டு ஆனால் பேச்செல்லாம் ஈவில். Are we okay? We can understand that much. Correct, Dana? Yes. Very good. So it's a human being. He's like a lamb. Remember, சாத்தானுக்கு காப்பி தான் பண்ண தெரியும். செய்கிறது எல்லா காரியமும் கடவுள் செய்த ஒரு காரியத்தை காப்பி தான் பண்ண தெரியும். ரொம்ப புதுசாக he will not know, he does not know, right? So இந்த lamb கூட it's like a copy. Okay, so this is a copy. So the பேச்சு டிராகன் மாதிரினாக்கா இட் இஸ் பவர்டு பை சேட்டன். வர வார்த்தைகள் எல்லாம் சாத்தான் கொடுக்குற வார்த்தைகள் தான் வருது. ஓகே, ஸோ ஆன்டி கிரைஸ்டுக்கும் பவர் வந்து சேட்டன் தான், கரெக்ட் இல்லையா? ஸோ இந்த பீஸ்ட் தான் ஃபால்ஸ் ப்ராஃபிட். ஓகே, ஸோ ஃபால்ஸ் ப்ராஃபிட்டுக்கு இருக்கிற பவரும் அந்த பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே இஸ் ஆல்சோ ஃப்ரம் சேட்டன். ஓகே, இந்த பேச்சுக்கும் நேச்சர் ஆஃப் த பர்சன் என்ன கனெக்டிவிட்டி ஜீசஸ் சொல்றது? Matthew 12:34 பாருங்க. Matthew 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்?
இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ம் இன்னும் வாசிக்கிறீங்களா? 37 வரைக்கும் வாசிங்க. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதனவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ம். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். So the way we talk is like a fruit. It's a fruit of who you are. இல்லை அதோடைய வெளிப்படுத்தல் தான் பேச்சில் வெளியில் வரும். ஹார்ட்டில் இருக்கிறது தான் வெளியில் வரும். இல்லை ஈவில் பர்சன் ஈவில் பேச்சு. ஸோ பேச்சு ஈவிலாக வருதுன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் சேட்டன் ஹூ இஸ் இன்சைடுன்னு அர்த்தம். கரெக்ட்? ஓகே. ஆமாம், the fruit is satanic. The person who is doing all that பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறது சாத்தான். ஓகே. ஸோ அதுதான் இந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட். 12வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் இன்னைக்கு. 13. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியையும் அதன் குடிகளையும் வணங்கும்படி செய்தது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள பீஸ்ட் இருக்குல்ல, ஆன்டி கிரைஸ்ட். ஸோ ஆன்டி கிரைஸ்டில் ஒரு 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 எக்ஸ்ட்ரா டிஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தாங்கல்ல, wounded மாதிரி, செத்த மாதிரி, ஹீலானது மாதிரின்னு சொல்லி ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த ஆன்டி கிரைஸ்ட்டை பீப்புள் வர்ஷிப் பண்ணுறதுக்கு ஃபால்ஸ் ப்ராஃபிட் இஸ் ஹெல்பிங், is leading, guiding people towards worshipping Antichrist. Okay? So, yara earth dweller again. Those who dwell on earth. Okay? Those who dwell in earth ka worship பண்ணவன். So, earth dwellers are made to worship. அதுக்கு அப்படியே push பண்ணி கூட்டிட்டு போகிறது false prophet. Okay? So, Revelation 12ல பார்த்தீங்கனாலும் this very similar action is there. Revelation 12 10 to 12 பாருங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சிகளின் வசத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இதுதான் பெரிய ஆபத்து இல்ல? இதுதான் பிகாஸ் சேட்டன் இஸ் புஷ்ட் அவுட் ஆஃப் ஹெவன். ஏஞ்சல்ஸ் ஆர் பீப்புள் இன் ஹெவன் ஆர் சிங்கிங் ப்ரைசிங் காட்ல. அந்த ப்ரைஸில் சொல்கிறாங்க உங்களுக்கு ஐயோ, ஏர்த்காரங்களுக்கு எண்ட் வந்துடுச்சு, இட்ஸ் டூம் இஸ் கோயிங் டு ஹேப்பன். வை? சேட்டன் ஹஸ் கம். Satan has powered Antichrist. Satan has powered a false prophet. And அது வெறும் பவர் இல்லை, இட் இஸ் கோயிங் டு எண்ட் வித் வர்ஷிப். அதனால தான் ப்ராப்ளம். ஓகே. அந்த டெட்லி wound ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட் ஞாபகம் இருக்குல்ல, முந்தின போர்ஷனில் இருக்குது, ரெவலேஷன் 13:3 இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த அத்தாரிட்டி, இந்த பவர், இந்த ஸ்கில், இந்த எபிலிட்டிலாம் சேட்டன் இஸ் கிவிங் டு த ஃபால்ஸ் ப்ராஃபிட். ஆன்டிகிரைஸ்டுக்கும் சேட்டன் தான் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஃபுல்லாக பண்ணது. இதுவும் அப்படி தான். ஸோ ஃபால்ஸ் ப்ராஃபிட் பேசுகிற இந்த ஃபால்ஸ் டீச்சிங் வில் மேக் த பீப்புள் டு வர்ஷிப் ஆன்டிகிரைஸ்ட் அண்ட் சேட்டன். இன்னும் கொஞ்சம் ஹெல்ப். ஓகே. இப்போ இந்த 13 பாருங்களேன். 13 வாசிங்க.
அன்றியும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. ஸோ ஃபால்ஸ் டீச்சிங் மட்டும் இல்லை, மிரக்கிள்ஸ் அண்ட் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸும் இதெல்லாம் ஹெல்ப்புக்கு. ஓகே, இட்ஸ் ஏபிள் டு ஃபால்ஸ் ப்ராஃபிட் இஸ் ஏபிள் டு டூ ஆல் ஆஃப் திஸ். அகேன் இட்ஸ் ஆல்வேஸ் அ காப்பி ஆஃப் காட். ஓகே, ஸோ ஃபயர் ஃப்ரம் ஹெவன் கடவுள் முன்னாடி பண்ணியிருக்கிறாரா? டெஃபினட்டாக பண்ணியிருக்கிறாரு இல்லை? டேபர்நாக்கிள் கெட்டி முடிச்ச அந்த டெடிகேஷன் டைமில் ஆல்டரில் வச்சிருக்க ஆஃபரிங்கை God sent fire and consumed it. So அது டேபர்நாக்கிள் டெடிகேஷன்லேயும் நடக்கும், சாலமன் கட்டின மல்டிபிள் டெம்பிள்லையும் டைம்ஸ். என்ன, ஆமாம், சாலமன் டைம்லையும் நடக்கும். டேவிட் ஒரு ஒரு- ஒரு ஜெருசலம் க்கு முன் ஜெருசலம் ஃபார்ம் ஆகிறதுக்கெலாம் முன்னாடி ஒரு சென்சஸ் எடுப்பார், பனிஷ்மெண்ட் நிறையா வாங்குவார். அந்த பனிஷ்மெண்ட்டில் ஒரு ஏஞ்சல் வில் கம் டு டிஸ்ட்ராய். அப்போ டேவிட் வில் சே சாரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு. அப்போ த ஏஞ்சல் ஸ்டாப்ஸ் பிஃபோர் அட்டாக்கிங் ஜெருசலம். ஸோ அந்த டைமில் தான் டேவிட் வாண்ட்ஸ் டு டூ அ தேங்க்ஸ் ஆஃபரிங் டு காட். அப்போ அங்கே பக்கத்தில் ஆர்னான் அப்படின்னு ஒருத்தர், அருணான்னு இருக்கும், ஹீ ஹேஸ் அ பிக் ஃபீல்டு. அந்த ஃபீல்டு போய் காணிக்க நான் கொடுக்கணும்னு போய் நிற்பார். டேவிட் வில் கோ அண்ட் டாக். அப்போ அருணா வில் சே, ஐயோ ப்ளீஸ் டேக் த லேண்ட் இஸ், ராஜா இல்லை. ஸோ வில் சே டேக் த லேண்ட், டேக் த ஆக்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க, நீங்கள் என்ன என்கிட்ட கேட்குறீங்க? இப்போ டேவிட் வில் சே காணிக்கனா ஐ ஷுட் பே ஃபார் இட். அதனால் ஹீல் பை த லேண்ட், ஹீல் பை த ஆக்ஸ். அது அந்த த்ரெஷிங் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ஆக்ஸு அந்த யோக்கு எல்லாத்தையும் வாங்கி அந்த ஆக்ஸையே பலியாக கொடுத்து ஹீல் பில்ட் அன் ஆல்டர் அண்ட் டூ அ தேங்க்ஸ் கிவிங். அது ஏன் இந்த பர்டிகுலர் ஸ்பாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அங்கே தான் சாலமன் பில்ட்ஸ் த டெம்பிள். அதனால் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அந்த ஆஃபரிங்கும் காட் அக்செப்ட்ஸ். அதனால தான் ஏஞ்சல் வில் நாட் டிஸ்ட்ராய். ஓகே, நான் டாப்பிக்கை விட்டுட்டு போயிட்டேன். திஸ் வி நோ, ரைட்? பால் வர்ஷிப்பர்ஸ் அண்ட் எலைஜா. எலைசா யா. ஓகே, ஸோ அதுவும் காட் ஷோஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி ஐ ஆம் காட் அப்படின்னு காட்டிடுவார். ஸோ இது எல்லாமே ஆஃபரிங் அக்செப்ட் பண்ணுறதுக்கு இல்லை, டு ஷோ ஹிஸ் அக்செப்டன்ஸ் ஹி டிட் தட். ஹி ஆல்சோ டஸ் ஜட்ஜ்மெண்ட், ரைட்? சோதோம் கொமோராவாக இருக்கட்டும், ஈஜிப்டில் பிளேகாக இருக்கட்டும், இல்லை ஃபயர் ஹெயில் மாதிரி இட் ஃபெல் ஆன் ஈஜிப்ட். அதே இது கம்ஸ் இன் ரெவலேஷன் ஆல்சோ. முறுமுறுப்பாங்க வில்டர்னஸில் நடந்து வரும்போது. அப்போ அந்த கடவுள் அப்பமும் தீய அனுப்பி அங்கே இருக்கிற கொஞ்சம் டென்ட் எல்லாத்தையும், அதான் ஃபஸ்ட்டு மர்மரிங், ஹீல் ஷோ தெம் ஐ வில் பனிஷ் யூன்னு சொல்வார். அப்புறம் வில்டர்னஸில் மோசே தான் லீடராக இருக்கணுமா, ஆரோன் தான் ப்ரீஸ்டாக இருக்கணுமான்னு ஒரு கோரா குரூப் ஒன்று ஆரம்பிக்கும், ரிபெல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் தான் போய் பாருங்களேன் அப்படின்னு ஒரு 200 அப்படின்னு சொல்லி 250 பீப்புள் தூபம் காட்டுறதுக்கு அவங்களும் தூபம் எடுத்துட்டு போவாங்க. 250 பீப்புள் அகேன்ஸ்ட், அதாவது ஆரோன் லீடர்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு they'll go, but God sends a fire and everyone dies. Okay, so judgmentக்கு God has used, இல்லை? God has used fire to judge. ஆமா, இதுவும் எலைஜா. ஈவன் டு கன்சியூம் த ஆஃபரிங் ஆல்சோ ஹி வில் கம் டவுன். ஃபயரை ஆமா, ஃபயர் அதான் அனுப்பி ஃபர்ஸ்ட் அதை பார்த்தோம். கிடியோன். ஓகே. Actually, I searched for even for Samson, மெனோவா, அவங்க இதுலேயும் அப்படி இருக்கு. பட் அந்த ஃபயர் ஃப்ரம் ஹெவன்ன்ட்டு அதில் வரல, அதனால ஐ டென்ட் டேக். ஐ ஹாவ் டு செக் அகேன். ஓகே. ட்ரை அண்ட் புட். இதெல்லாம் ஃபயர் ஃப்ரம் ஹெவன்னு இருந்தது, டைரக்ட் ஃப்ரம் ஹெவன். அப்படின்னு இருந்தனால ஐ ஷோட் ஒன்லி தட் பாயிண்ட். வெரி குட். ஆமாம். ஓகே, ஸோ இதுவும் ஜட்ஜ்மெண்ட் தான். எலிஜா ஷோஸ் லைக் சம் பீப்புள், ரெண்டு ஆர்மியை அப்படி அனுப்பிச்சி விட்ருவார், 50 பீப்புள் டாய். அண்ட் அஃப்கோர்ஸ் ரெவலேஷன் 29 தான் ரொம்ப ஒரு பெரிய ஃபைனல் எண்டிங், ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும். ஸோ மில்லினியல் ரூல் முடிஞ்சு அதுக்கப்புறமும் ஒரு ரிபெல்லியன் நடக்கும். அப்போ அந்த ரிபெல்லியனில் தான்
ஹோலி சிட்டியை சுற்றின்னு எழுதியிருக்கும் பைபிளில். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, மவுண்ட் ஜயானில் ஜீசஸ் கிங்காக இருப்பார். மவுண்ட் ஜயான் ஜெருசலேம். ஸோ ஜெருசலேமில் கிங்காக இருக்கார். அப்போ அந்த சிட்டியை சுற்றி எனிமீஸ், சாத்தான் கூட்டிகிட்டு வந்த எனிமீஸ் எத்தனையோ மணல் மாதிரி அப்படின்னு எழுதியிருக்கு. அத்தனை பேர் சுற்றி எனிமி சுற்றி இருக்கும் போது ஹெவன்லேருந்து ஒரு ஃபயர் வந்து தே ஆல் டை. ஓகே, தட் வில் பி தட் இஸ் கைண்ட் ஆஃப் த ஃபுல் ஸ்டாப் ஆஃப் ரிபெலியன். காட் வர்சஸ் எனிமீஸ் வந்து அதில் தான் எண்ட் ஆகும். ஓகே, அதுதான் ரெவலேஷன் 29 20 verse 9ல் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபயர் ஃப்ரம் ஹெவன் இஸ் அ டூல் ஆஃப் காட். பட் அதுவும் ஃபால்ஸ் ப்ராஃபிட் இஸ் யூஸிங் டு சீட் பீப்புள். ஸோ இதுவும் ஆனால் ஒரு காப்பி ஆஃப் காட் தான். ரைட், இஃப் யூ கண்டினியூ ரீடிங் 13-14 வாசிங்கப்பா. we'll try and finish it off. 13-14. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிடித்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு. ஓகே, நவ் ஐடல் வர்ஷிப்புக்கு போயிட்டே இருக்கு லீடிங். மார்வல் அண்ட் ஒண்டர்ல இருந்து அப்படியே ஐடல் வர்ஷிப் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்வரூபம் செய்ய ஃபால்ஸ் ப்ராஃபிட் இஸ் டூயிங். 15 பாருங்க. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படிக்கு அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. some kind of power also was given. Okay, so idol worship is starting. இல்லனா you will be killed, right? So imagine political rule ரிலிஜனும் சேருது. கரெக்டா? பொலிட்டிக்கல் பவர், ஆன்டிகிரைஸ்ட், ஃபால்ஸ் ப்ராஃபிட், இந்த மாதிரி ரிலிஜனும் உள்ள வருது. பொலிட்டிக்கல் பவர் வேறு மாதிரி பவர் இல்லை. இப்போ இந்த மாதிரி பீப்புள் தான் ஸ்கூலுக்கு போகலாம், இங்கே இந்த மாதிரி பீப்புள் தான் கடை வைக்கலாம், இதெல்லாம் சொல்கிறது பொலிட்டிக்கல் ரூல். ரிலீஜியஸ் லீடர் வந்து இந்த இமோஷனை டச் பண்ணுறது, வர்ஷிப் காடுக்கு கிடைக்க வேண்டிய வர்ஷிப்லேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வர்றது, ரைட்? ஸோ ஒண்டர், ஃபியர், டிசீவிங் ஆஃப் பீப்புள் எல்லாம் ஆல் ஃபார் ட்ரூ காடு சைடுக்கு போயிடாமல் பீப்புள் இருக்கிறதுக்கு இந்த ஆல் திஸ் பிளான். ஓகே, ஸோ தட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் ஆன்டிகிரைஸ்ட் அண்ட் ஃபால்ஸ் ப்ராஃபிட். இந்த பொலிட்டிக்கல் ரூலும் வர்ஷிப்பும் நடக்குமா? எஸ், நடந்திருக்கு. ஹிஸ்ட்ரியில் நிறையா தடவை நடந்திருக்கு, நிறையா ஈவெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆன்டிகிரைஸ்ட் பார்த்துட்ருக்கோம். பட் ரிமெம்பர் நெபுகத்நேசர் ஒரு ஐடல் பண்ணி எல்லாரும் வர்ஷிப் பண்ணணும்னு சொல்லி, நம்ம ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மட்டும்தான் வர்ஷிப் பண்ண மாட்டாங்க, அதனால தான் தீல தூக்கி போடுவாங்க. ஞாபகம் இருக்குல்ல அந்த கதை? ஸோ திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் ரூலர் திங்கிங் ஹீ இஸ் காட், மேக்கிங் ஹிம்செல்ஃப் அஸ் காட், தன்னை காட் லெவலுக்கு உயர்த்துற ரூலர். ஸோ நெபுகத்நேசர் ஹஸ் டன் தட். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, ஹிஸ்ட்ரியில் நிறையா இருக்காங்க. ஸோ இந்த இன்கா ரூலர்ஸ் வந்து தே ஆர் லைக் சவுத் அமெரிக்கா சைடில் இருக்கிற ஏன்ஷியன்ட் பீப்புள். அவங்களும் த ரூலர்ஸ் திங்க் தே ஆர் காட். பீப்புள் திங்க் ஓ காட் அனுப்புன பர்சன் எங்களை ரூல் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த திங்கிங். ஓகே, ஸோ தே வில் வர்ஷிப் பிகாஸ் காட்னு நினைக்கிறாங்களே. இஜிப்ஷியன் ரூலர்ஸ் ஃபேரோ தெரியும்ல, ஃபேரோ சேஸ் he is from God, of course. Much later செலுசிட் வந்து கிரீக் எம்பையர் இருக்குல்ல. ஸோ நமக்கு தெரிஞ்சது என்னதெல்லாம்? அசிரியன் எம்பையர் தெரியும், பேபிலோனியன் தெரியும், பேபிலோன்லேருந்து பர்ஷியனுக்கு போச்சு இல்லையா? பர்ஷியா வந்து கிரீஸுக்கு போகும். கிரீஸில் பைபிளில் புக் ஒன்றும் அந்த டைம் பீரியடில் எழுதப்படலை. பட் கிரீஸில் நமக்கு தெரிஞ்ச ஆள் அலெக்சாண்டர். அவர் தான் லைக் சூப்பர் ஃபாஸ்ட்டாக நிறைய ஏரியா கேப்சர் பண்ணார். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஹீ டைஸ் வெரி யங். அவருக்கு சந்ததி இல்லை, ஹி டசன்ட் ஹேவ் சில்ட்ரன் டு டேக் ஓவர். அப்போ என்ன ஆகும்னா, ஆர்மி ஜென்ரல் 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேரும் அவங்களுக்கு தங்களுக்கு பிடிச்ச ஏரியாவை 4ஆக டிவைட் பண்ணி, கண்ட்ரியை 4ஆக டிவைட் பண்ணி அவங்கவுங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே,
ஸோ அது 4 தனி எம்பையராக ஸ்ப்ளிட் ஆகி கிடக்கும். டில் ரோமன் எம்பையர் கம்ஸ், எல்லாரையும் திரும்ப கேப்சர் பண்ணிடும் ரோமன் எம்பையர். அந்த ஏன் இந்த ஸ்டோரி லிட்டில் இம்பார்ட்டன்ட்னாக்கா, இந்த ரோமன் ரூல் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி செலுசிட்னா இன்னொரு ரூலர், ஓகே, இன்னொரு எம்பையர் இருந்தது. அந்த அந்த கிங் பேர் ஆன்டியோக்கஸ் த ஃபோர்த் எபிஃபேனிஸ்னு ஒருத்தர். ஓகே, அந்த எபிஃபேனிஸ் மீன்ஸ் ஐ எம் காட், அதான் மீனிங்கே. ஓகே, ஐ எம் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட், லைக் ஐ எம் காட் தான் நானுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ராஜா வந்தார். அவர் தான் ரொம்ப ஈவில், ரொம்ப ரொம்ப ஈவில். ஏன்னாக்கா ஜூஸுடைய ரூல், பழக்க வழக்கங்கள், லாஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாற்றிட்டு கிடப்பார். அது செய்யக்கூடாது, நீங்கள் இதை செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாதுலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஒரு கஷ்டப்பாடு. ஸோ த பொலிட்டிக்கல் ரூலர் இஸ் இன்டர்ஃபியரிங் வித் த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். ஓகே, அந்த காம்பினேஷன் வரும். கடைசியில் அவர் தான் காடுன்னு நினைக்கிறாரு. அதனால் ஹீ வில் புட் அ க்ரீக் காட் இன்சைட் சாலமன்ஸ் டெம்பிள். கேன் யூ இமேஜின்? ஓகே, சாலமன் டெம்பிள்னா அந்த டைமில் இருந்த டெம்பிள், காடோட டெம்பிள். அதில் நிற்க வச்சு ஆல்டரில் ஆடு தானே பலி கொடுப்பாங்க. ஹீ வில் புட் அ பிக். ஸோ டோட்டலி தாங்க முடியாத அக்கிரமம் பண்ணி ரொம்ப ஒரு பயங்கரம், ரொம்ப ரொம்ப பயங்கரம். ஹீ வில் டூ தேட். அண்ட் அப்போ பெருசாக ரிவோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஜூஸ் வந்து ரொம்ப எதிர்த்து சண்டை போடுவாங்க. many people died, thousands and thousands of people died. ஜெருசலம் ரோட்டில் ரத்தம் ஓடுமா, ரிவர் மாதிரி, அப்படி அவ்வளோ தே டைட் அண்ட் எவ்ரி திங். அந்த டைமில் தான் மேக்கபீஸ்னு ஒரு 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 குடும்பம். ஹீ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த டெம்பிள் அண்ட் திங்ஸ், அண்ட் ஹீ ஃபைட்ஸ் வெரி வெரி ஹார்ட். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் தே வின். ஓகே, வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணி அப்போ தே ஹாவ் டு ரீடெடிகேட் திஸ் டெம்பிள், கரெக்டாக? ஸோ தே ரீடெடிகேட். அது ரீடெடிகேட் பண்ணும்போது டெடிகேட் பண்ணுறதுக்கு அந்த லேம்புக்கு பியூர் ஆயில் இருக்கணும், அந்த ஆயிலை எப்படி செய்யணும், அதெல்லாம் பைபிளில் இருக்குது, ரைட்? இவங்கக்கிட்ட டைம் இல்லை, இவங்க வாரில் இருந்தாங்க, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஆயிலெலாம் இல்லை, டெம்பிள் காரியங்களே நடக்கலை. ஸோ அந்த ஆயில் இல்லை. ஆனால் விளக்கு ஏற்றிடுவாங்க. தேல் புட் த ஆயில், என்ன இருந்ததோ ஒன் டேக்குரிய ஆயில் இருந்துச்சான். ஸோ ஒன் டேக்குரிய ஆயிலை வச்சுட்டு அந்த மெனோராவை தே ஸ்விட்ச் இட் ஆன் ஃபார் டெடிகேட்டிங் திஸ் டெம்பிள், ரீடெடிகேஷனுக்கு அது பண்ணும் போது. ஆனால் அந்த அந்த டெடிகேஷன் ஷுட் கோ ஆன் ஃபார் 8 days. ஓகே, ஸோ இவங்க மெனோரா ஆன் பண்ணி, ஆனால் எண்ணெய் கிடையாது, பட் இட் நெவர் ஸ்விட்ச்ட் ஆஃப். அந்த ஒரு நாளுக்குன்னு அவங்க ஊற்றின எண்ணெய் கேம் ஃபார் 8 days. அந்த ஃபெஸ்டிவல் தான் ஹானுக்கா. இன்றைக்கும் ஜூஸ் செலிப்ரேட் ஹானுக்கா. இன்ஃபேக்ட் அந்த தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுற ஒன்று. கிறிஸ்மஸை ஒட்டி வரும். இட்ஸ் வெரி பாப்புலர் இன் ஜூயிஷ் ஏரியா. அது ஜீசஸ் மென்ஷன் பண்ணுவார், ஃபீஸ்ட் ஆஃப் டெடிகேஷன் மென்ஷன் பண்ணுவார். அச்சோ, எங்கெல்லாம் கதை போயிட்டேன் பாருங்க. ஸோ பொலிட்டிக்கல் ரூலும் ரிலீஜியஸ் மிக்ஸ்சர் ரொம்ப காமன் இன் த வேர்ல்டு. இந்த ரோமன் சீசரும் அதே தான் பண்ணார். சில சீசர், நாட் ஆல் ரோமன் ரூலர்ஸ். இந்த ஏன்ஷியன்ட் இன்கா, Egyptian ரூலர்ஸ்லாம் all rulers think they are God. பட் இந்த இது கொஞ்சம் மாடர்ன் ஆகிட்டே வருது இல்லை, ஜீசஸ் டைம் தாண்டி அந்த டைம். ஸோ இதில் வந்து சிலருக்கு ரொம்ப ஓவர் பெருமை, அண்ட் தே வில் திங்க் லைக் நேபுகத்நேசர். தே தாட் நான் காட் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்குன்னு டெம்பிள் கட்டுவாங்க, அவங்களுக்குன்னு தூபம் காட்டுறது அதெல்லாம் வரும். அந்த மாதிரி தூபம் காட்டுறதுல தான் ஸ்மர்னா சபையை சேர்ந்த பிஷப் பாலிகார்ப் வந்து நான் தூபம் காட்ட மாட்டேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பார். அதனால தான் அவரை கொண்டுருவாங்க. ஹீ பிகம்ஸ் அ மார்ட்டியர். ஸோ இந்த கூத்தெல்லாம் நடக்கிறதுலாம் ரோமன் காலத்தில். ஸோ யூ கெட் த பிக்சர். இந்த பொலிட்டிக்கல் ரூலர் அண்ட் ரிலீஜியன் உள்ள வர்றது மெஸ்ஸி, பட் இட் ஹேப்பன்ஸ். ஓகே, இட் ஹேப்பன்ஸ். ஸோ அதுதான் இங்கே நடக்குது. பொலிட்டிக்கல் ரூலர் ஆன்டி கிரைஸ்ட், ரிலீஜியஸ் ஹெட்ன்னு சொல்லலாமா, இஸ் த ஃபால்ஸ் ப்ராஃபிட். ஓகே,
Right. So this is same thing happens here. The ruler is worshipped. Right hand man madri, the religious leader. Okay. So false prophet என்னெல்லாம், what all he can do? He can deceive by talking, by wonderful miracles and signs, making an idol to breathe or maybe to talk. இல்லை now இன்னும் in the last 3 verses பார்த்தீங்கன்னா he even tells people to get a mark. ஒரு அடையாளம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இந்த அடையாளம்? எவ்ரிடே லைஃபுக்கு தேவைப்படுற ஒரு காரியம். அவங்க படிக்க போகணுன்னா, ஒரு சேல் வாங்கணும், ஒரு புக்கு வாங்கணுன்னா, ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்கணும், எல்லாத்துக்கும் டெய்லி லைஃபுக்கு தேவை. அது வேணும்னா யூ ஹாவ் டு டேக் திஸ் மார்க். என்ன மார்க்கு? வெரி சிமிலர் டு த டு ஆன்டிகிரைஸ்ட். இந்த அடிபட்டு இருக்கிற அந்த wounded and healed இல்லை, ஹீல்டு மாதிரின்னு போட்டிருந்துச்சு இல்லையா, அந்த ரைட் ஹேண்ட் அண்ட் த ரைட் ஐ, அந்த அதில் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு அடையாளத்தை கொடுத்து அது நீங்கள் செய்யுங்க, அப்போ உங்களுக்கு எவ்ரிடே லைஃப்னு சொல்லி ஒரு 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 காரியத்தை செட்டப் பண்ணுது ஃபால்ஸ் ப்ராஃபிட். இந்த சீல் பண்ணுறது, மார்க் போட்டு வைக்கிறது கூட கடவுள்கிட்டேருந்து காப்பி தான். இல்லை, அந்த சாப்டர் 7ல் 144,000 people were sealed இல்லை, அதே மாதிரி தான் இதுவும் காப்பி. ஓகே, ஸோ இதுதான் அந்த 16 to 18 நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் ரீட் அபவுட் இட். ஐம் ட்ரைங் டு ஃபினிஷ் மை போர்ஷன். ஸோ இந்த போர்ஷனில் தான் அந்த 666 இருக்குது. ஓகே, 666 நம்ம ரொம்ப ரெவலேஷன் ஒன்றும் தெரியலனாலும் அந்த 666 எல்லாருக்கும் தெரியும் இல்லை, அந்த பார்ட் இருக்குது. ஸோ 666 எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. இடியமின்லேருந்து நீரோ ரோமன் ரூலர்லேருந்து அவர் தான் இந்த 666ன்னு நிறைய இருக்குது. எனக்கு தெரியாது, எனக்கு அதை உட்காந்து ஐ எம் நாட் too keen on doing that. ஓகே, ஸோ அதனால் எனக்கு அதை பண்ணி அதை செய்யவும் தெரியல. இட்ஸ் அ மிஸ்ட்ரி. ஆழமாக படிக்கிறவங்களுக்கு, இன்னும் ஆழமாக படிக்கிறவங்களுக்கு அது விளங்கமாக இருக்கும். பட் எனக்கு சாப்டர் 13லேருந்து இம்பார்ட்டண்ட் என்ன, கிரேட் ட்ரிபுலேஷன் டைமில் ஒரு 3 வருஷத்துக்கு when after Satan is pushed to earth, இல்லை ஹெவனை லூஸ் பண்ணி எல்லாம் பண்ண பிறகு இந்த டைமில் ஒரு ஐயோ காலம் ஒன்று வருது. அந்த காலத்தில் Satan is powering a political ruler. There is going to be a religious leader. அவங்க ரெண்டும் கைகோர்த்து எக்கச்சக்கமாக டெய்லி லைஃபோட கலந்த கெட்ட காரியங்கள். ரைட், ஸோ யூ கேனாட் அவாய்ட். இப்போ இந்த ரோமன் பாலிகார்ப்புக்கு என்ன நடந்தது? எனி நார்மல் திங் செய்யணுன்னாலே இந்த தூபம் போடுங்க, தென் ஒன்லி யூ கேன் டூன்னு இருந்துச்சுன்னா, ஒரு கடைக்கு போய் இந்த இந்த ரூலருடைய சிலையை வச்சு அங்கே கொஞ்சம் தூபம் காட்டினா தான், இன்சென்ஸ் போட்டிங்கன்னா தான் எங்கள் கடையில் சாமான் வாங்கலான்னா, யூ கான் டூ எனி திங். அப்படி ஒரு ஸ்டேட்டஸாக இருந்துச்சுன்னா நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் இல்லை? ஸோ இந்த 3.5 years those who are on earth are pushed to that limit. ஏன்னா வர்ஷிப் பண்ணலன்னா கொன்றுவாங்க. ஐடல் எவ்ரிடே லைஃபுக்கு தேவை. ஸோ இவ்வளோ ஒரு இக்கட்டான பொசிஷனில், ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் வருது. அந்த டைம்லேயும் கடவுள் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட் என்ன, பிலீவர்ஸ் யூ ஹாவ் பேஷன்ஸ் அண்ட் ஃபெய்த். நம்பி டைட்டாக இருங்க, ஃபர்மாக இருங்க. ஓகே, திஸ் டைம் வில் கோ அவே. இது 3 வருஷம்தான், 3 வருஷம்தான். எத்தனை இடத்துல எழுதியிருக்குல்ல, இந்த 3 வருஷம்தான். ஹோல்ட் ஆன், பல்ல கடிச்சிட்டு இருங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ தேட் பார்ட் ஐ திங்க் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். We'll start with 14 from next week. Any questions? Any thoughts? பட் எக்ஸ்பிளிசிட்லி இந்த 666 தான் இந்த முத்திரை அப்படின்னு இல்ல இந்த ரெவலேஷன் சாப்டர் 13ல. பட் ஒரே முத்திரை தான் இருக்கு, which has been asked forced to do by the peopleன்றது ஒரே முத்திரை தான், which is 666. அதுதான் இதை நம்ம ரெஃபர் பண்றோம். கரெக்டா? அதனால இல்லையே, முத்திரையும் 666 இல்லையே. வாசிடுங்களேன் அந்த போர்ஷனை, ரெவலேஷன் 13. ஆமாம், 16லேருந்து வாசிச்சிருங்களேன். அது மட்டும்தான் நம்ம வாசிக்கல. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள்
இவர்கள் யாவருக்கும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் ம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. ம். இதனாலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. சூப்பர். ம். ஓகே, தேங்க்யூ. Okay. I don't know what it is, ஓகே. what it means. ஆமா, பார்கோடு வரும்போது எல்லாரும் சொன்னாங்க, ஓ பீஸ்டோட இதுதான் நம்ம அக்செப்ட் பண்ணாக்கா கஷ்டம். லைக் பார்கோடு தெரியுது இல்லை, லைனாக இருக்குமே. ஆமா ஆமா ஆ, ஆமா ஆமா இப்போ அந்த டெக்னாலஜி எப்பமோ போயாச்சு. அந்த டெக்னாலஜி மாதிரி கிரெடிட் கார்டுலலாம் ஒரு குட்டி சிப் இருக்கே, அது வந்துருச்சு. இப்போ அதுவும் போய் இப்போ ஃபோன்லேயே ஜிபே, ஃபோன்பே, ஆப்பிள் பேன்னு வேற எதெல்லாமோ. ஸோ அதனால தான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெசிஃபை. ஃபியூச்சர் காரியங்கள் நமக்கு தெரியாது. இப்போ அந்த பார்கோடு தான் சாத்தானோட மார்க்குன்னு சொல்லி எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. பட் அது வேஸ்ட் என்ன? ஏன்னா ஃபியூச்சர் டெக்னாலஜி இன்னொரு 3 yearsல மேபி சம்திங் நியூ வில் ஹேப்பன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரெடிக்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு சே திஸ் இஸ் சேட்டன். பட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், என்னது இம்பார்ட்டன்ட்? கடவுளை விட்டு கண் எடுக்காமல் இருக்கிறது இம்பார்ட்டன்ட். என்ன கஷ்டம் வந்தாலும் கடவுள் மேலே மட்டும் கண் வச்சுருந்தோன்னா ஏமாறுவோமா? ஏமாற மாட்டோம். அது இம்பார்ட்டன்ட். இந்த 666 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் தேட் இம்பார்ட்டன்ட். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறதை விட கடவுளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கூட எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணலாம். விச் இஸ் குட் ஃபார் அஸ். ஐ ஃபீல் இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. ஸோ ஐ ஃபீல் ஹோல்ட் ஆன் டு ஹெம், know who he is. Finally he is the one who's having the control of everything. he is the one who will be victorious. அதெல்லாம் தெரியுது இல்லை நமக்கு பைபிள் வாசிக்கிறனால. அப்போ நம்ம கண்ணு ஜீசஸ்ட இருந்து எடுக்காம அப்படியே இருந்தோம்னா வில் பி சேஃப், ஈவன் இஃப் யூ ஆர் நாட் இன் ராப்சர், ரைட்? ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு கிறிஸ்டியனுக்கும் இதே பைபிள் தானே கையில் இருக்கு. அப்போ அவங்க என்ன செய்யணும்? இதுதான் செய்யணும். வாசிச்சுட்டு தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் நடக்க போகுது. அப்போ இதெல்லாம் நடக்க போகுது, நான் இதில் விழுந்துடக்கூடாது, நான் இதில் ஏமாந்துடக்கூடாது. பெரிய பெரிய பவர், இதெல்லாம் சாதாரண பவரா? கரெக்ட். ஒரு ஈவில் சாத்தான் பவர் பண்ண திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அப்போ அது கொஞ்சம் வேற பெலன் இல்லை, அது வேற மாதிரி பவர். அகெயின்ஸ்ட் மேன் யோசிச்சு பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல் தான். பவர்ஃபுல் ஈவில். அதை எதிர்த்து நிற்கணும்னா நமக்கு எங்கேருந்து பெலன் வரும்? ஒன்லி ஃப்ரம் ஜீசஸ். அதனால ஹோல்ட் ஆன் டைட், அது மோர் இம்பார்ட்டண்ட். அதனால ஐ ரேதர் டூ தேட். கரெக்ட். இதெல்லாம் வரப்போகுதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே அப்படின்ட்டு. ஓகே, சரி. ஓகே அப்பா, எவ்ரிபடி? ஓகே. ஆல் ரைட், ரைனி. கிரேட், ஃபைன். நம்ம ஜெபம் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாமா? Who is read me? I don't know. All right. Remy, please pray, Remy. ஓகேப்பா. Thank you. ஸ்தோத்திரிக்கம் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா, அந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கீங்க, அதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆழமாக அப்பா, அந்த ரெவலேஷன் சாப்டர் 13 ஆண்டவரே நாங்கள் படிக்க அந்த கிருபை செய்திருக்கீங்க கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, ஒரு சுரூபத்தையும் வணங்காதபடி தேவன் எங்களை காத்துக்கொள்ளுங்க ராஜாவே. ஏசப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு அறிவுரையும் நாங்கள் அதை படி தேர்ந்து கொண்டு ராஜா. ஏசப்பா, ஜீவனுள்ள தேவனாகி உண்மையை மாத்திரம் நாங்கள் சேவிக்க ஆண்டவரே, துதிக்க நாமத்தை மேம்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும் ராஜாவே. ஏசப்பா, நீர் எங்களுக்கு எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி தந்திருக்கீங்க ராஜா. மக்கு நன்றி. நீர் மகத்துவமுள்ள தேவன், நீர் மகிமையுள்ள தேவன் கர்த்தாவே. அப்பா, அந்த பிளான்ஸ் எல்லாம் ஆசம் பிளான்ஸ் ராஜா. நாங்கள் ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. காதுள்ளவன் கேட்க கடவன், புத்தி உள்ளவன் சிந்திக்க கடவன் என்று சொல்லியிருக்கீங்க ராஜாவே. ஏசப்பா, படித்த ஆண்டவரே நாங்கள் அதை சிந்தித்த உணர்வுள்ள எதிர்த்து எங்களுக்கு தாங்க ராஜா.
அதன்படி நாங்கள் நடக்காண்டது எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. பரிசுத்தாவியானவரே அப்பா உடைய வழி நடத்துறபடி கர்த்தாவே ஒவ்வொரு வாக்கிலும் ஒளிந்திருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி ராஜா. பரிசுத்தாவியானவரே ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை செய்திருக்கிற தேவனப்பா. உடைய ஞானம் அளவில்லாப்படாதது கர்த்தாவே இயேசப்பா. பரிசுத்தாவியானவரே அதன்படி நாங்கள் ஆண்டவரே உண்மையை சேவிக்க கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனே அப்பா உங்களுடைய பர்பஸ் அறிந்து கொள்ள ஆண்டவர்களுக்கு கிருபை தாங்க ராஜாவே இயேசப்பா. நீ மட்டுமா எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான சாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்க கண்களை திறந்திருந்தபடியால் உமக்கு நன்றி ராஜா இயேசப்பா. அதை எங்களுக்கு வெளிப்படுத்த ஆண்டவரே நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்க ஆண்டவரே ஒரு கருவியாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிற நம்மள உண்ட கரங்கள் தருங்க ராஜாவே இயேசப்பா. இன்னும் நிறைய ஞானத்தை தாங்க ராஜா. பலப்படுத்துங்க ஆண்டவரே. உலக பிரகாரமான ஆண்டவரே அப்பா லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நாங்க தெரிந்து கொள்கிறோம் ராஜா இயேசப்பா. ஆண்டவரே we are comparing with the historical with the current situation ராஜா. அதன் ஒரு ஞானத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க அப்பா. எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை தந்திருக்கீங்கப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்க கூடாத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க. இதை நாங்கள் ஆண்டவரே யூஸ்ஃபுல்லா ஃபெய்த்ஃபுல்லா ஆண்டவரே வார்த்தையின்படி நாங்கள் நடக்க ஆண்டவர் திருப்பி தாங்க ராஜா. என்னுடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளை ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன தேவனே இயேசப்பா. அதனோட ரியல் மீனிங் we are coming to learn அப்பா. நாங்கள் அதை அறிந்து கொள்கிறோம், ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்கிறோம். அது எவ்வளவு ட்ரூத்ஃபுல் ராஜா. உங்க நன்றி ராஜா ஏசப்பா. ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்துல இருந்து எங்கள் பேரையா இருக்க கூடாத படிக்க எங்கள் மேல் பட்சமாயிரும் எங்கள் ராஜாவே. உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க சுகம்பல ஆரோக்கியத்திற்காக நன்றி. வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ராஜா. நல்ல ஒரு பிளசன்ட் சாட்டர்டே ஈவினிங் எங்களுக்கு தந்திருக்கீங்க. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வோம் கர்த்தாவே. தேவரே நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் நமக்கு நன்றி. நாளை தினத்தாண்டவரே நாங்கள் ஆண்டவரே சமாதானத்தோட ஆசிரிக்க ஆண்டவரை கிருபை தாங்க. உங்க ஸ்தோத்திரங்களை இருக்க ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். Amen. Thank you, everyone. Thank you so much. தேங்க்யூப்பா. குட் Thanks. நைட். பை. Good Thank you, night. Pamela. Thank Thank you, you. Auntie. Good night, Ma. தேங்க்யூ. Good night, Auntie. Good night. Good night.